நீங்களும் ஜெபிக்கணும். நீங்கள் தான் மெயினாக ஜெபிக்கணும். ஊழியர்களுடைய ஜெபம் சப்போர்ட் பண்ணும். அநேகர் சேர்ந்து இப்படி ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலன் உள்ளதாக இருக்கும். மிகுந்த பலன் உள்ளதாக இருக்கும். முதலாவது அந்த கானானிய ஸ்திரீ தானே, அவ தான் கத்துவா மகளுக்காக அவ தான் கத்துவா. அவ கத்துனதுக்கு அப்புறம் 12 சீஷர்களும் இயேசுவை சொல்லுவாங்க, அவளுக்கு காரியத்தை சொல்லிக் கொடுங்க. அதுக்கப்புறம் தான் ரெக்கமெண்ட் பண்றாங்க 12 சீஷர்கள். முதல்ல அவ கத்துறா, அவ ஜபிக்கிறா. அதன் பிறகு மற்றவர்கள் சேர்ந்து இயேசுவின் இடத்துல வந்து நிற்கிறாங்க. மத்தேயு 15வது அதிகாரத்தில் நீங்க ஜெபம் பண்ணணும். நீங்க ஜெபம் பண்ணும்போது ஆமென். அதன் பிறகு ஊழியர்கள் மற்ற விசுவாசிகள் அதோட கூட சேர்ந்து ஜபிக்கும் போது அந்த ஜெபம் மிகுந்த பலன் உள்ளதா இருக்கும். மோசே கையை உயர்த்தணும். சப்போர்ட் பண்றதுக்கு ஆரோனை ஊரையும் கர்த்தர் அனுப்புவா. இல்ல ஆரோனை எனக்கு பதில் நீ கையை உயர்த்து, ஊரே நீ, அப்படி இல்லை. மோசே கையை உயர்த்தணும். ஆரோனை ஊரும் பக்கத்தில் நின்று தாங்குவாங்க. ஊழியர்கள் உங்களை தாங்குவார்கள். ஆமென். ஜெபிக்கணும். தொடுதல் உண்டாகும். அரை கதவை அடைத்து கொண்டு, சிலர் வீட்டில் ஒரே ஒரு ரூம் தான் இருக்கும் பாருங்க, எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. சரி, எல்லாரும் முழிச்சிருக்கும் போது அப்படி பர்சனலாக ஜெபம் பண்ண முடியாதுன்னு எல்லாரும் தூங்குறதுக்கு அப்புறம் நீங்க விழித்திருங்க. அல்லது எல்லாரும் எழும்புறதுக்கு ஒரு 1/2 hour 1 hourக்கு முன்னாடி நீங்க எழும்புங்க. எழும்பி அப்பா சமூகத்தில் உட்காந்துருங்க. என்னைக்கு இதை செய்ய போறோம்? தெய்வ தொடுதலுக்காய் அமர்ந்திரு, தெளிவுண்டாக காத்திரு. அதன் பிறகு உனக்கான காரியங்களை கர்த்தர் உனக்கு தெரிவிப்பார், கர்த்தர் உனக்கு அறிவிப்பார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். தானியேல்